வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவற்கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா? அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம். 660 ஆன 20 ஆடி நடந்து செல்வோம். வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவற்கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா? அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம். 660 ஆன 20 ஆடி நடந்து செல்வோம். வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவற்கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா? அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம். 660 ஆன 20 ஆடி நடந்து செல்வோம். வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவற்கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா? அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம். 660 ஆன 20 ஆடி நடந்து செல்வோம். வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவற்கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா? அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம்.
ஆறும் அறுபதும் ஆன இருபதும் ஆடி நடந்து செல்வோம். வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வெல்லனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவற்கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா? அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம். ஆறும் அறுபதும் ஆன இருபதும் ஆடி நடந்து செல்வோம். வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வெல்லனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவர்